அனைவரையும் அன்புடன் இறந்த கால ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை, இந்த இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இந்த விடுமுறை நாட்களிலும் அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வரவும், உடைய பாத தமிழ் தியானிக்கவும் ஆண்டு கொடுக்கிற நேரங்களுக்காக, இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இது நாள் முழுவதும் என்னை காத்து நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவே விசுவாசத்தை கடந்து செல்கிறோம். இந்த ஆலை முழுவதும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, எங்கள் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுந்து நின்று முதல் பாடலாக பக்கம் 44, பச்சை புத்தகத்தில் பக்கம் 44, ஆராதனை நாயக நீர். பக்கம் 44, பக்கம் 44. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுரீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுரீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவனீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயக நீரே,
ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஜெபப்புத்தகத்தில் பக்கம் 4. இந்த இது ஒரு பிங்க் ரெட் கலர் இந்த புத்தகம். பக்கம் 4. கர்த்தர் கொடுப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். சபையமரலாம் உணரப்படிடலாம். இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எங்களை உம்மோடு வைத்துக் கொள்ளும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தாவே, ஜெபம் செய்வோம். 3ஆம் பகுதி ஜெபம் செஞ்செவிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். பக்கம் 6. நன்கு கால ஜெபம் செஞ்செவிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரின் சிருஷ்டவிகளில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவங்கள் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடைசி பக்கத்தில் லெந்த காலத்தில் 4ஆம் நாளைக்குள் சுருக்க ஜெபம் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். லெந்த காலத்தில் 4ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம் லென்ட் 4 சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல பிதாவே, உமது திருக்குமாரன் சிலுவில் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவருடைய மகிமையில் வெளிப்படுத்தப்பட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவரோடு கூட பாடு அனுபவிக்க பலப்படுத்தப்பட்டவர்களாய் மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலில் மறுமாக்கத்தக்கதாக அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமருங்கள். வேத பாடம் சங்கீதம் 108. சங்கீதம் 108. Psalm 108. சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் இரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கலிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசையும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகள். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாத ரட்சையை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன்.
அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? இங்கு சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரில் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரில் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மையம் உண்டாவதாக. ஆளும் எப்போதும் எப்போதுமான சதா காலமையும் உண்டாவதாக. ஆமேன். எங்கள் இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொண்டு எங்கள் பேசுவீராக. உடைய வார்த்தைகள், வசனங்கள் எங்களுக்குள் விதைக்கப்பட்டு கனிதரும்படி ஆவியானவர் எங்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இது தாவீதின் சங்கீதம். இது மறுபடியும் ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாக, ஸ்தோத்திர ஒரு பாடலாக இது கருதப்படுகிறது. இவர் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறதுனாலும், இவர் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறதுனாலும், இவர் ஆண்டவரை துதிப்பதில் ஒரு உற்சாகமாய் ஆண்டவர் துதிக்கிறவராய் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற பெரிய பெரிய காரியங்களை நினைக்கும் பொழுது நம் ஆண்டவரை மனதார துதிக்கிறோம் என்று நாம் சங்கீதங்களில் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்கிறோம். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் காலையிலே எழுந்து ஆண்டவர் துதிப்பேன். அப்படின்னா ஆண்டவர் துதிப்பது அவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான கடமையா இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை துதித்து பாடுவது. அப்படின்னா அவர் லேட் பண்ணல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் காலை எழுந்த உடனே காலையிலேயே நான் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணிடணும், காலையிலேயே நான் ஆண்டவரை ஆராதிச்சு பாடிடணும். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. அப்படின்னா தூங்கும் பொழுதே அவர் இருதயத்தை ஒரு ஆயத்தம், ஒரு ப்ரிப்பரேஷன். காலையிலேயே பைபிளாக எடுத்து ரெடியா வச்சுட்டு, பாட்டு புக்கெல்லாம் ரெடியா வச்சுட்டு, காலை எழுந்தோடனே முதல்ல நம்ம வர்ஷிப் பண்ணணும், ஆண்டவரை காலை எழுந்தோடனே துதிச்சு பாடணும் அப்படின்னு ராத்திரியே ரெடி பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு அவர் சிலர் ஆண்டவர் துதிப்பதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், அதுக்கு வெயிட் பண்றாரு ஒவ்வொரு நாளும். எப்ப காலை வரும், எப்போ நான் தேவனை ஆராதிப்பேன் அப்படி என்று. தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு ஆயத்தமுள்ள இருதயத்தோடு அவர் ஆண்டருடைய சம்பத்து வரதை பார்க்கிறோம். இன்று நாம் ஆண்டரை தேடி வரும் பொழுது எப்படி ஆயத்தமாக வருகிறோம் என்று நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறை நம்ம சர்ச்சுக்கு வரும் பொழுதோ, ஒவ்வொரு முறையும் நம்ம தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கும் பொழுதோ, ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டரை தேடும் பொழுது ஆயத்தமாகி தேடுகிறோமா, அல்லது ஆயத்தம் இல்லாம இப்ப நினைச்சா நான் போயிட்டு வந்துடுவோம், இப்ப ஒரு ஜாமான் வாங்கணும், வாங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி நம்ம வரணும். ஆயத்தம் இல்லாமல் தேடும் பொழுது ரொம்ப லேட் ஆயிருது. அப்ப ஆயத்தம் இல்லாமல் தேடலாம், ஆனால் ஆயத்தம் இல்லாமல் தேடும் பொழுது கொஞ்சம் தாமதம் அறிகிறது. ஒரு பாட்டு பாடினா பத்தாது, ஒரு 2 பாட்டு பாடினவருக்கு தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு பாட்டு பாடும் பொழுது இன்னலா இது இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு பாட்டிலே பிடிச்சிட்டாங்க, இன்னொரு பாட்டு பாடணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயத்தமாகலாமே அப்படின்னு தோணுது, மனசு தோணும். ஏன் தோணுதுன்னா நம்ம ஆயத்தமா இல்லை. ஆயத்தம் இல்லாத பொழுது மனசு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட வேணும். ஆனா ஆயத்தமா இருக்கிற இதயத்துக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு வரும். போதும் நினைக்கிற மனசுனா நான் நிரம்பி இருக்கிறேன் அப்படி என்று ஒரு ஆயத்தம் உள்ள இதயத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த சங்கீதக்காரன் எப்பொழுதுமே தாவீது தன் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவர் தேடுகிறதுனால அவர் இருதயம் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கு, ரெடியா இருக்குது. எடுத்தோடனே ஆண்டவர் பாட்டை பாட முடியும். போய் பாட தேட மாட்டாரு. பாட தேடிக்கிட்டு இந்த பாட்டை பாடலாமா அந்த பாடம் இல்லாம உடனே எடுத்தோடனே பாடுறாரு. எடுத்தோடனே ஆண்ட வார்த்தை பேசுவாரு. எடுத்தோடனே ஆண்டவர் ஒரு மியூசிக் போட்டு பாடுவோம். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா மியூசிக் வாசிக்கிறவங்க, நம்ம இங்க தான் சொல்லல, பொதுவா சொல்றேன், மியூசிக் வாசிக்க பாடும் பொழுது அப்பதான் டியூன் பண்ணுவாங்க, அப்பதான் இங்க திருவாங்க, அங்க திருவாங்க, இது அடுப்பாங்க, அது அடுப்பாங்க, அது தாமதம் ஆகிடும். அப்ப நம்ம லேட்டா வரும் பொழுது நம்ம ஆயத்தமாகிறது லேட்டா ஆகிடும். அதாவது சீக்கிரமாய் நம்ம ஆயத்தமாகும் பொழுது நம்மளால உண்மையாக ஒரு உற்சாகமா தேவனை ஆராதிக்க முடியும் என்று இவரை பார்க்கிறோம். நான் பாடி கிட்டப்படுவேன், என் மகிமையும் பாடும். நான் ஆண்டவரை சந்தோஷமாய் என் மகிமையில பாடுவேன், அப்படின்னா உற்சாகமாய் பாடுவேன். எனக்கு அவரை பாடுறது சந்தோஷமான காரியம் அப்படி என்று இவர் சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு பாருங்க, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். காலையிலேயே நீங்க விழித்திருங்க, வெயிட் பண்ணுங்க.
காலையில் முடிச்சுக்குங்க, நான் ரெடியா இருப்பேன், நீங்க ரெடியா இருக்கணும். பாருங்க, அவர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட பேசுறாரு. நம்ம ரொம்ப குறவு மாதிரி பேசுறது. அவர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மியூசிக் வாசிக்கிற அந்த கீதாரா இருக்கட்டும், டிராமா இருக்கட்டும், பொங்கோவா இருக்கட்டும், தம்புரா இருக்கட்டும், அதுக்கிட்ட பேசுறாரு. நீங்களும் வந்து முடிச்சுக்கீங்க, நானும் முடிச்சுக்கிட்டேன், நீங்களும் முடிச்சுக்கணும், நம்ம சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். அப்படின்னா வர்ஷிப் பண்ணுவதற்கு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த இசை கருவியிலிட்டு சொல்றாரு, நீங்களும் வர்ஷிப் பண்ணுங்க, நான் வர்ஷிப் பண்றேன், நீங்களும் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு கட்டளை இடுறாரு. கட்டளையிட்டு இவர்கள் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். அதிகாலையில விழிப்பேன், நான் ரெடியா இருப்பேன், நீங்க ரெடியா இருக்கணும், நம்ம ஆண்டவரை துதிப்போம். பாருங்க, ஆண்டவரை துதிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறதுல சந்தோஷம் வருதா, இல்ல மற்ற பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது சந்தோஷம் வருதா? மற்ற பாடல் கேட்கும் போது தலை ஆடுது, தலை ஆடுது. மற்ற பாடல் கேட்கும் பொழுது உடம்பும் ஆடுது. அது மாதிரி அண்ணனை பாத்தியா, அப்பாவை பாத்தியா சொல்லும் பொழுது உடம்பு ஆடுது. ஆனால் ஆண்டவரை பாத்தியா சொல்லும் பொழுது உடம்பு ஆட மாட்டேது, கை கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நம்ம ஆரம்ப பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம அதிகாலையில் அல்லது நீங்க எப்ப எழுந்தாலும் நீங்க எழுந்து முத ஆண்டு துதிக்கும், எழுந்தோனே ஒரு துதி வாயில் வருகிறதா என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு, ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய பிரசன்னம் இந்த உலகம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது என்று. வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறதா, வானங்களுக்கு கீழாகவும் அதான் இருக்கிறதா, மேக மண்டலம் முழுவதும் அதான் இருக்கிறதா, அவர் மகிமை பூமி அனைத்திலும் உயர்ந்திருக்கிறதா, எல்லா இடங்களிலும் ஆண்டு நிறைந்திருக்கிறார். அப்புறம் ஆண்டு துதிக்கிறது எல்லா இடத்திலும் ஆண்டு துதிக்கலாம். சர்ச்சு வந்தா மட்டும்தான் எனக்கு துதிக்கணும்னு ஆசை வருது அப்படின்னு இல்லை, நீங்க வெளியே போனாலும் துதிக்க ஆசை வரணும். எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் சொல்றோம், சர்வ வியாபி அப்படின்னு சொல்றோம். எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னா எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். அவர் தான் பூமியை, அது நிறைவும் அவருடையது, அவர் மகிமை இந்த பூமியை நிறைந்திருக்கிறதா. அப்புறம் இந்த உலகத்துல எங்க போனாலும், எந்த மூலைக்கு போனாலும், அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் ஆண்டு துதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அந்த மனதோடு நம்ம துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் ஜெபத்தை எடுக்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். உமது பிரியர் ஆண்டவரை நம் பிரியமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு, அவரு வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பிரியம் ஆண்டு மேல இருக்கிறதா, ஆண்டு நம்ம பிரியப்படுத்துகிறோமா என்று நாம் பார்க்கிறோம். நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஆண்டு துதிக்கும் பொழுது, ஆண்டு தேடும் பொழுது ஆண்டரை பிரியப்படுத்துகிறோமா, நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களை பிரியப்படுத்துகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பிரியம், நம்முடைய ஆசை, நம்முடைய ஏக்கம் யார் மேல் அதிகமாக இருக்கிறது என்று நம்மை ஆழ்ந்து பார்க்க வேண்டும். கீழக்கு வசனம் 7-8 வரைக்கும் பார்க்கும் பொழுது அவரு கடந்த காலங்களில் எப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரு, தேசங்களை எப்படி நடத்தி கொண்டு வராரு, தேசங்கள் மேல் ஆண்டோடைய கிரியை சித்தம் எப்படி இருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்தியிருப்பார். இது ஆண்டவர் பேசுகிறதாய் வருகிறது. வசனம் 8 வசனம் 9 வந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக, எல்லாம் ஆண்டோடையது, எல்லா தேசங்களும் ஆண்டோடையது, ஆனாலும் ஆண்டவர் தான் நடத்தி கொண்டு போகிறவர் அப்படி என்று வசனம் 10-12 சொல்றாரு. எங்களோடு தேவரி வந்தா மட்டும்தான் நாங்க எங்கெல்லாம் போக முடியும், நீ எங்களோடு வரலன்னா நாங்க எப்படி போவோம்? அது சொல்ற பாருங்க, யார் எங்களை நடத்தி கொண்டு போவா, யார் எங்களுக்கு வழி காட்டுவா? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரி அல்லவா, நீங்க தானே எங்க வழிகாட்டுற ஆண்டவர், ஆனா எங்க கூட வரவே மாட்டீங்க, எங்களை வந்து தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க உங்களை தான் ஆராதிக்கிறோம், உங்களை தான் நாங்க பிடித்து கொண்டோம், நாங்க எங்க ஆசைலாம் அங்க மேலதான் இருக்கு, ஆனா ஏன் எங்களை விட்டு தூரம் போயிடுறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரு துதிய ஆண்டவர் சொல்றாரு. முதல் சொல்லும் பொழுது ஆண்டு துதிச்சு பாடுறதை பேசுறாரு. இடையில வரும்பொழுது ஏன் ஆண்டவர் கூட வரமாட்டாரு, ஏன் ஆண்டு எங்களை தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம். மனுஷனுடைய உதவிலாம் வந்து வீணா போயிடும், ஆனா உங்களோட உதவி மட்டும் எப்பொழுதும் இருக்கும், நீங்க மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா ஆபத்து காலத்தில் எங்களை தூக்கி விடுகிற ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார், அவர் தான் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறவர் ஆண்டவர் கூட வராத பொழுது அதையும் அறிந்து வச்சிருக்கிறார். ஆண்டுடைய பிரசனம் கூட இல்லாத பொழுது உடனே அவருக்கு ஒரு ஏக்கம் வருகிறது, ஒரு ஜெபம் வருகிறது. ஆண்டு நோக்கி பார்க்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களை தான் துதிக்கிறேன், காலை இளைஞோட உங்களுக்கு துதிக்கிறேன், எல்லா நேரத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறேன்,
ஆனா நீங்க எங்களை அப்பப்போ தள்ளி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் பாவத்தினாலும் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாதனாலும் ஆண்டு கூட வர முடியாமல் போய்விடுது. உடனே இவளுக்கு ஒரு ஜெபம், நீங்க தான் கூட வரணும், எங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, எங்க கூட வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த கதை எங்க சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சின்ன மகன் ஒரு வயல்வெளியில அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல அவரு தவறி விழுந்துட்டார். கிணத்துல விழுந்தோடனே அவரு உதவி உதவி உதவின்னு ஹெல்ப் மீ கத்துவாங்களா, அது மாதிரி உதவி உதவி கத்துறாரு. அங்க வேலை செய்யறவங்களாம் வந்துட்டாங்க அவரை காப்பாத்துறதுக்கு. கயிறை போடுறாங்க. கயிறு போட்டு இந்த கயிறை கெட்டியா பிடிச்சிக்கோ, நாங்க ஒளி எழுத்துக்கு விடுறோம் அப்படின்னு. அவனும் தத்தளிச்சிருக்கிறான். ரொம்ப மோச நிலையில போய் கொண்டிருக்கிறான். உடனே அவன் சொல்றான், இல்ல எங்க அப்பா அங்க வேலை செய்யறாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவன் சொல்றான், இல்ல நான் கயிறை போடுறேன், நீ பாரு சாவு கிடக்குற, நீ இப்படியே அப்பா வரடி உயிர் போயிடும் அப்படின்னு. இல்ல எங்க அப்பாவை கூப்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தத்தளிச்சிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா ஓடி வராரு. கேட்டுட்டு அப்பா ஓடி வந்துட்டு அப்பா கயிறை போட்டு அப்பா தூக்குறாரு. தூக்கிட்டு மேல வந்த பிற்பாடு ஜனங்கள் ஏசுறாங்க அந்த பையனை. நாங்க இவ்வளவு நேரம் கத்தனோம், நீ வரவே இல்லை, உங்க அப்பா கயிறு போட்டு தூக்கி நீ வந்துட்டீங்க அப்படின்னு. அப்பா அவன் சொல்றான், இல்ல நீங்களாம் தூக்குவீங்க, ஆனா பாரம் அதிகமாயிருச்சுன்னா ஒருவேளை விட்டுருவீங்க, ஆனா எங்க அப்பா என்னை விடவே மாட்டாரு, எப்படினாலும் என்னை கயிறு தூக்கி என்னை விட்டுருவார் மேல, ஏன்னா எனக்கு எங்க அப்பாவை தெரியும் அப்படின்னு அவன் நம்பிக்கையோட சொன்னான். இன்னைக்கு நம்முடைய அப்பாவை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமா? பரலோக தந்தை நம்முடைய ஆண்டவர் இக்கட்டில் நமக்கு உதவி செய்கிற மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் உதவி செய்கிற ஆண்டவர். அவர் நம்ம மேல அதிக அன்பா இருக்கிறாரு. நம்மளை காப்பாற்றுகிற ஆண்டவர் நம்பும் பொழுது சோதனை காலத்தில், நல்ல காலத்துல மட்டுமல்ல, சோதனை காலத்துல நம்ம இக்கட்டான சொல்லி கடந்து போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை கயிறு மேல வைக்கக்கூடாது. கயிறை பிடிச்சிருக்கிறாருல அவர் மேல வைக்கணும். கயிறை கூட மறந்துடலாம், கயிறு கூட விட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் நம்மை கைவிடாத ஆண்டவர். அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா நீங்க எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறீர். எங்களுக்கு துணை, எங்களுக்கு அரண், எங்கள் துருகம். அப்பா எங்களுக்கு துதி நீங்க தான். அப்பா நீர் எங்களுக்கு எவ்வளோ செய்திருக்கிறீர். இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே எங்கள் வாழ்க்கையை கிரியை செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை அறிந்து கொள்ளவும், அப்பாவுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உமக்குள் நாங்கள் வளரவும், நீர் எப்படி காப்பாற்றுகிறீர், எப்படி வழிநடத்துகிறீர், எப்படி எங்கள் வாழ்க்கை எல்லா இடங்களும் சூழ்ந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தருமா ஜெபிக்கிறோம். அநேவில் நாங்கள் மறந்து விடுகிறோம். அநேவில் அப்பா எங்களால் அதை பார்க்க முடியாமல் இருக்கிறது, உணர முடியாமல் இருக்கிறது. ஆனவதாமே எப்பொழுதும் பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்பா ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கும் துதி எப்போது எங்கள் வாயில் இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போனாலும் எங்கள் ஆத்மா உற்சாகமாய் உண்மையே நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்கள் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். பக்கம் 8, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தள்ளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாயிருக்கிற பசுத்த சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், மனப்படியெல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவையெல்லாம் தேவனை தெரியப்படுத்துவோம். நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஒருமை அமைதியாக இருந்து நம்முடைய தேவைகள், நம்முடைய வேண்டுதல்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம்.
எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன அவசியம் என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்ற வேலைகள் எல்லாவற்றையுமே வாக்களை கொடுத்து நீங்கள் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இதயத்தின் இயக்கங்களை கேட்கிறீர். எங்கள் வேண்டுதல்களை செவி மடுக்கிறீர். எங்களுக்கு என்ன தேவை என்று நாங்கள் சொல்லும் பொழுது பரம தகப்பன் அதை அறிந்திருக்கிறவர். மீனை கேட்கும் பொழுது மீனை மட்டும் கொடுக்கிறீர். அப்பத்தை கேட்கும் பொழுது அப்பத்தை கொடுக்கிறீர். நாங்கள் என்ன கேட்கிறோமோ அதை எனக்கு கொடுக்கிற ஆண்டவர் எங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அனைத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியும் இது உள்ளதையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் நீர் கொடுத்ததை பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொண்டதை பராமரிக்கவும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதற்கு உண்மையான பாத்திரங்களாய் இருக்கவும் எங்கள் வழிநடத்துவீராக. வந்திருக்கிற அனைவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அழைத்து வருகிறீர். இதற்காக நன்றி. அப்பா, உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க வேண்டும் என்று கொடுத்த இந்த வாஞ்சைக்காக, இந்த தாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இவர்களை கொண்டு இவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களை கொண்டு இவர்கள் தலைமுறைகளையே ஆசீர்வதிக்கப்படும் வைக்கிறோம். அப்பா ஆண்டவதாமே, இந்த விடுமுறை நாட்களில் குடும்பத்தோடு அவர்கள் இருக்கிற நேரங்களை ஆசீர்வதிப்பீராக. இங்கு சென்றாலும் வந்தாலும் உடைய பிரசனத்தினாலும் மூடிக்கொள்வீராக. அவள் தேவையெல்லாம் சந்தித்து ஆண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாக வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இவர்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அப்பா. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அப்பா ஏற்ற வேலையில் பதில் கொடுத்து எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் நீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்பா, உம்மை நம்புகிறவன் செழிப்பான வேலை சொல்லுகிறபடி கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து கொள்வர்களுக்கு பாக்கியவான்கள் என்று வேறு சொல்கிறபடி ஆண்டவதாமே இவளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவிலும் காத்துக்கொள்வீராக. புதுக்கிரவியால் நிரப்பி வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். பக்கம் 14, 10ஆம் பகுதி. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். மௌனம் ஒரு இடத்தில் மௌனமாய் இருந்து நம் சொந்த பாவம் தேவனிடத்தில் அறிக்கையிடுவோம். பக்கம் 14, 10ஆம் பகுதி. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவளை செய்ததினாலும் நலமானவளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எல்லா பாவனுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையில் உம்மை சேவிக்க அனுகரித்தருளும். ஆமென். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரை மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவீர்களே. ஆமென். நாம் எழுந்து நின்று சிலுவை நோக்கி சொல்கிற மறுமொழி வார்த்தைகளை சொல்வோமாக. பக்கம் 20. சிலுவை நோக்கி சொல்கிற மறுமொழி வார்த்தைகள். பக்கம் 20, 21ஆம் பகுதி. நமது எல்லா பிரச்சனைகளையும்
கிறிஸ்துவின் சமர்ப்பிப்போம். நம்ம எல்லா கஷ்டங்களையும் கிறிஸ்துவின் சமர்ப்பிப்போம். சாத்தானின் எல்லா செய்கைகளையும் கிறிஸ்துவின் சமர்ப்பிப்போம். நமது எல்லா நம்பிக்கைகளையும் சமர்ப்பிப்போம். அமருங்கள். அனைவரையும் அன்புடன் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா புது புத்தகம், தயவு செய்து எடுத்து போயிடாதீங்க, அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லுங்க, இது குறைச்சி கொடுத்துடலாம். நீங்க எக்ஸ்ட்ரா வேணா கேளு, இங்க எடுத்து போயிட்டீங்கன்னா அப்படி குறைஞ்சிட்டே போயிடும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, டப்பு நான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால வீண்றவங்க சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பாட்டால் நான் போட்டிருக்கிறேன். பாடாத பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள், சில பாடல்கள் இருக்கிறது. நம்மளாம் கொஞ்சம் கற்றுக்குவோம். புது பாட்டெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த பாடி ரொம்ப நாள் இருக்கும். சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறேன் என்னென்ன பாடல்கள் அங்கே குறுக்கெல்லாம் இருக்குன்னு. இந்த பாடல் பக்கம் 15, பக்கம் 13, 14, 15 பாவி நான் என்ன செய்வேன், இது கீர்த்தனை பாடல். அப்புறம் 18 சீத்திரி ஏகு வசதி நமோ நமோ, ஆகுமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, இயேசு ராசா என்னை ஆளும் நேசா, இம்மட்டும் ஜீவன் தந்த இயேசு நேசிக்கிறார், ஐயையா நான் வந்தேன், தேவா இரக்கமில்லையோ, இயேசு கிருபாசனபதி, வந்தனம் வந்தனமே, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரும் இல்லை சுவாமி, வா பாவி மலைத்து நில்லாதே. ஸோ இந்த பாடலாம் நம்ம அதிகமாக பாடுறதில்லை. நம்ம இந்த நாட்களில் கொஞ்சம் கற்றுக்கொள்வோம், அப்புறம் பாடுவோம். பக்கம் 28 ஐயரே நீர் தங்கும், சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது. பக்கம் 29 தோத்திர பாத்திரனே, நல்ல தேவனே, ஞான ஜீவனே. அப்புறம் 30 ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க. 31 என்னோடிரும் மா நேச கத்தரே, நான் பிரமித்த நின்று பேரன்பின். ஸோ இந்த பாடலாம் கீர்த்தனை பாடல்கள் கீர்த்தனை புத்தகத்தில் இருக்கு, நம்ம பாடுறதில்லை. சரி, கொஞ்ச நாளாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பாடுவோம். இந்த ஆராதனை முழுவதும் உணவைக்கும் இருக்கிறது. இன்று திரு ஜான்சன் அவருடைய பிறந்த நாள். அதை முன்னிட்டு அவர் நமக்கு உணவு கொடுக்கிறாரு. அவருக்கு ஒரு பர்த்டே பாட்டு பாடிடுவோமா? உங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் பாடுறோம். ஒரு பாட்டு எடுத்து பாடணும், நீங்கள் பாடணும். ஒரு முக்கியமான சாப்பாடுனா அவர் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாரு. வாங்க. ஓகே, நம்ம ஒரு பாடல் பாடுவோம். Happy birthday to you. எழுது நின்று தோத்திர பாடலாக பக்கம் 15 வாருமையா போதகரே என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 15 வாருமையா போதகரே. பக்கம் 15 வாருமையா போதகரே, வந்த மீனம் தங்கீரும், வாருமையா போதகரே, வந்தே வீடம் தங்கீரும், சேருமையா பந்தீரில், சேருமையா பந்தீரில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம், ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா, ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா, கழிப்பிரவு காத்திருப்போ, கழித்திர
இருப்பேன் நடுவில் நின்றாய். நாயனும் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய. கற்பரனே நலம் தருவாய், கற்பரனே நலம் தருவாய். உன்றன் மனை திருச்சபை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். உன்றன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். பந்தமர பரிகரித்தே, பந்தமர பரிகரித்தே, பாக்கியமலி தாண்டருள்வாய், பாக்கியமலி தாண்டருள்வாய். வாரும் ஐயா போதகரே, வந்தே வீரம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்தே வீரம் தங்கீரும். சேரும் ஐயா பல்தீரில், சேரும் ஐயா பல்தீரில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த இரவேளையிலும் எங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி. இந்த வேலை முடிந்து நாங்கள் வீடு திரும்பொழுது எங்கள் பிரயாணங்களையும் இந்த இரவில் எங்கள் நேரங்களையும் பொருட்படுத்திக் கொள்வீராக. நல்ல ஓய்வையும் உறக்கத்தையும் சொப்பனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாளை புது தினம் உடைய புது கிருபினால் புது பலத்தினால் நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். தயத்துக்கு உணவுக்காக ஜெபிக்கிறோம். உணவை ஆஸ்வதியும் ஐக்கியத்தை ஆஸ்வதியும் கொடுத்த கரங்களை ஆஸ்வதித்து பலப்படுத்தும். பெற்றுக்கொள்கிற எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.